ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அரைச்சி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு குழம்பு வச்சோம்னா போதும், அந்த அன்றைக்கி ஃபுல்லாக குழம்பே வைக்க தேவையில்லை. ஆமாங்க, சாதம், டிஃபன், சப்பாத்தி எதுக்குனாலும் இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நல்ல பழுத்த தக்காளியாக, நான் 4 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 6 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துகிட்டு இது போல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமே திருப்பி விட்டு அந்த ஆயில்லையே இது போல் தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சுற்றி விட்டு எல்லா பக்கமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி குழம்பு பச்சை வாசனை வராமல் இருக்கும். ஸோ நல்லாவே இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிம் பண்ணிவிட்டு கூடவே நான் ஒரு 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். தக்காளியை நீங்கள் தனியாக வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கிறனாலும் வதக்கலாம். நான் ஓரளவு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமே 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்து அதையும் வதக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. தேங்காய் சேர்த்தோன்னே சிம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வதங்கினதுக்கப்புறமே சிம்மில் வச்சாச்சு. கூடவே நம்ம குழம்பு மிளகாய் தூள் இதனோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே என் கார்ட்லேயே கொடுக்குறேன். இந்த ஒரு குழம்பு தூள் இருந்தால் போதும், நீங்கள் எல்லா குழம்பும் ஈஸியாக செஞ்சிடலாம். நான்வெஜ் குழம்பு கூட ஈஸியாக செய்யலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அப்படியே அந்த பொடியோடு வச்சுருந்தேன். இப்போ ஆற வச்சு அதுக்கப்புறமே மிக்ஸி ஜாரில் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் இது போல் தோல் உரிச்சிட்டு சேர்க்கறனால சேர்த்துக்கலாம், அப்படியே சேர்த்து அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். கூடவே அந்த பேனை வாஷ் பண்ணிவிட்டு அதனோட தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் தக்காளி குழம்போட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதுவும் பொரிஞ்சிருச்சு. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் செவந்து வந்ததும் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து கூடவே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் அந்த கிளிப்பை மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ தண்ணி கொஞ்சம் நல்லாவே விடலாம். பார்க்குறப்ப உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த குழம்பு மிளகாய்த்தூள திக்கனிங் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். ஸோ கொதித்து வரப்போ ஓரளவு திக்காக தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. அடி பிடிக்காமல் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளியெல்லாம் நல்லா வதக்கினால பச்சை வாசம் வராது. 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மல்லி கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.